Hello friends, welcome to Creative Aari Works. ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவ்க்கு நம்ம ரஃப்பாக அந்த ஃப்ளவரை ட்ரா பண்ணிக்கலாம். நான் நார்மலாக தான் தெரியிறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியட்டுங்கிறதுக்காக பிளாக் கலர் பென்சிலில் வரைகிறேன். ஸோ இது நான் ரஃப்பாக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட சென்டர்லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க அந்த பாயிண்ட் ஒரு ஹாஃப் பீடு இது 3 mm சைஸ் ஹாஃப் பீட் அதை எடுத்து ஒரு சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை சுற்றி நான் நார்மல் டல் கோல்ட் கலர் சுகர் பீடில் ஒரு லைன் போடுறேன். அந்த சென்டர் ஹைலைட் ஆகணுன்றதுக்காக 2 லைன் போடுறேன் சுகர் பீட்லேயே. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பெட்டல்ஸ்லையும் ஃப்ளவரோட சென்டருக்கும் அந்த கேப் வராமல் இருக்கும். கரெக்டாக நமக்கு அந்த சைஸ் தெரியும். ஸோ நான் பண்ணி முடிச்சிட்டேன், நாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சுற்றி இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் டிசைனுக்கு சில்க் த்ரெட்டில் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். நான் ரெட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுளாக எடுத்து நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் லீஃப் போடுற மாதிரி இந்த பெட்டலில் ஃபில் பண்ணுறேன். இதுலேயே உங்களுக்கு தோணுச்சுன்னா உள்ளே சின்னதாக த்ரெட் ஒரு லைன் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எம்பூஸ்டாக தெரியும். பட் இதில் சட்டிலாக இருக்க இந்த டிசைனே ரொம்ப அழகாக இருக்குங்கிறனால நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாக போடல. நார்மல் சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணும்போது சென்டர் பாயிண்டோட லீஃப் ஒட்டி வருதான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் ஒர்க்கே இன்னொரு லீஃப்லேயும் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலர்ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெட்டல் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பெட்டலில் ரெட் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 லீஃபுக்கும் பெட்டல்ஸுக்கும் இடையில இருக்க அந்த பெட்டலுக்கு வேறு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் பார்க்கும்போது சாரீ ஒரு மாதிரி டபுள் ஷேடடாக இருந்ததுன்னா 2 கலர்ஸ்லேயும் லீஃப் கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறதை பற்றி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று எல்லா பெட்டல்ஸ்லேயும் ரெட் கலர் ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அதில் சைடில் இருக்கிற அந்த நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்டல் தான். ஸோ அதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் கலர் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது சில்க் த்ரெட் நல்லா பழப்பழம் தெரிகிற மாதிரி ரொம்ப நூலை பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு ஸோ ஃபினிஷிங் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த ஃபில்லிங் எப்படி ரெட் போட்டோமோ அதே மாதிரி இந்த டிஸ்டம்பர் க்ரீன் கலரும் எல்லா கேப்பில் இருக்க இந்த பெட்டல்ஸும் போடணும். நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போது இதோட பார்டர் லைன் பண்ண போகிறோம். இந்த லீஃப் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கனால 2 லீஃப்க்கும் இடையில இருக்க அந்த ஒட்டி வர்ற இடத்துல ஒரு லைன் கொடுத்தா போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பெட்டலுக்கு ஒன் சைடு ஃபில் பண்ணால் போதும், பார்டர் லைன் கொடுத்தா போதும். இப்போ ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு அந்த பெட்டலோட லெஃப்ட் சைடு கொடுக்குறேன். இப்போ இதுலேயும் நீங்கள் பண்ணும்போது அந்த எட்ஜு நல்லா ஷார்ப்பாக கார்னர் நல்லா அழகாக கூராக வர்ற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பெட்டல் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ வரிசையாக ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே வரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பெட்டல் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கொண்டு ஒரு நாட் போட்டுருவேன். முதலையும் சொன்ன மாதிரி தான் 2 பெட்டலுக்கு இடையில நான் 2 லைன் கொடுக்க போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் தூரம் வெளியே செகண்ட் பெட்டலும் இதுவும் எங்கே ஒட்டி இருக்கோ அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மேலே டபுள் லைன் இருக்கும் ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக. பட் உள்ளுக்குள்ளே சிங்கிள் லைன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன இடத்துல கூட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.